வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது துளசி மாடம் வைத்து வழிபடுவதால் ஏற்படும் நன்மைகள் தான். பொதுவாக துளசியில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக கூறப்படுகிறது. துளசி இருக்கும் வீட்டில் தீய சக்திகள் நுழையாது என்றும் நேர்மறை ஆற்றல் வருவதாகவும் கூறப்படுகிறது. அனைவர் வீட்டிலும் சிறிய தொட்டியிலாவது துளசி செடி நாம் கண்டிப்பாக வைக்க வேண்டும். நாம் வீட்டு வாசலின் முன்பே துளசி செடியை வைத்திருப்பது நம் வீட்டிற்குள் நல்ல ஆற்றலை கொண்டு வரும். நாம் முடிந்தவர்கள் துளசி மாடம் வைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பாகும். சிறிய மாடம் போல் கட்டி அதில் துளசி செடியை நாம் வளர்த்து வந்தோம் என்றால் அதற்காலை மாலை இருவேளையும் அகல் விளக்கோ நெய் விளக்கோ ஏற்றி வழிபடுவது சிறப்பாகும். முடிந்தவர்கள் செவ்வாய் வெள்ளி மட்டுமாவது விளக்கேற்றி வழிபட வேண்டும். இவ்வாறு துளசி செடியை நாம் வழிபட்டு வர வர நம் குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்வதாக கூறப்படுகிறது. நெடுநாளைய கடன் பிரச்சனை, திருமண தாமதம், சொத்து பிரச்சனை, நிம்மதியற்ற தன்மை யாவும் நீங்க பெறுவதாக கூறப்படுகிறது. நம் துளசி செடியை வணங்குவதால் வீட்டிற்குள் எப்பொழுதுமே ஒரு அமைதித்தன்மை இருப்பதோடு நல்ல ஆற்றல் வந்து கொண்டே இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பொதுவாக துளசி செடி சிறிய தொட்டியிலே நன்றாக வந்துவிடும். நாம் பெரிய மாடமாக கட்ட வேண்டும் என்று அவசியமில்லை. ஒரு சிறிய தொட்டியிலே நாம் துளசி மாடமாக பாவித்து அதற்கு தினமும் கோலம் விளக்கிட்டு வழிபட்டு வந்தோம் என்றால் கண்டிப்பாக துளசியின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். விஷ்ணுவிற்கு மிகவும் பிடித்தமான துளசியை நாம் வணங்குவதால் அந்த பெருமாளின் அருளையும் லக்ஷ்மியின் கடாட்சத்தையும் ஒரு சேர பெற்று மிகவும் சிறப்பாக வாழலாம். நன்றி, வணக்கம்.